Hey guys, welcome to App Family Vlog. ஸோ ரொம்ப நாள் கழித்து திருப்பியும் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். நான் வந்து கொஞ்ச நாள் வாய்ஸ் ஓவரே கொடுக்கவே இல்லை. ஸோ ஆனால் இதுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான் வீடியோ எடுக்கும்போது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப அதாவது 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு விஷயம். நிறைய இப்போ வந்து யூடியூப்பில் கூட பார்த்திங்கன்னா 90s கிட்ஸ் மிட்டாய் அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து நிறைய பார்த்தோம். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக போகணுன்னு நினச்சிட்டே இருந்தோம் இந்த ஷாப்க்கு. பட் வந்து போகலை. ஆனால் வந்து இது நாங்கள் ஆக்சுவலி ஏர்பன் ஸ்கொயர், நம்ம கிண்டி கத்திப்பாரால் இருக்கிற ஏர்பன் ஸ்கொயர் போயிருந்தோம். போன இடத்துல இதை பார்த்தோன்னே என் பையனுக்கு பயங்கர ஹாப்பி. பையன் ஹாப்பியானானோ இல்லையோ, நானுமே பயங்கர ஹாப்பி. ஏன்னா நாங்கள் ரொம்ப நாள் கழித்து, அதாவது நம்ம சின்ன வயசோட மெமரிஸ் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரியான ஒரு டைமாக இருந்துச்சு. ஆக்சுவலி அங்கே நிறைய ஷாப்ஸ் இருந்தது. ட்ரெஸ்ஸு, பர்ஃப்யூம்ஸ், அந்த மாதிரி நிறைய இந்த கார் மேட்ஸு, அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் ஷாப்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டால் போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் அங்கே வந்து ஃபுட் ஸ்டால்ஸும் இருந்துச்சு. ஆனால் எல்லா ஸ்டால் இருந்தாலுமே இந்த 90s கிட்ஸோட ஸ்டால் வந்தோடனே எல்லா மனுஷங்களும் ஒரு பாஸ் போட்டு அங்கே நின்றுட்டு ஒரு ஸ்மால் ஸ்மைல் வேறு. எல்லோரும் மூஞ்சிலையும் ஒரே ஸ்மைல் தான். அதாவது அது ஏஜ்டானவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பயங்கர ஹாப்பியான ஒரு ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் மூஞ்சிலையும் அந்த ஸ்மைல் இருந்தது அந்த நேரம் பார்க்கும்போது. ஸோ நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிற அந்த இது கேண்டீஸ், குட்டி குட்டி கேண்டீஸ், அதுக்கப்புறமா இந்த இலந்த வடை, இந்த புளிப்பு மிட்டாய், அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இந்த ஜீரக மிட்டாய், அப்புறம் வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் கோன்ஸு, இந்த மாதிரி நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டு எல்லாமே அங்கே இருந்துச்சு. சாப்பிட்டது மட்டும் கிடையாது, ஈவன் டாய்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளையரு, அப்புறம் அந்த பால் வச்சு இப்படி குட்டியாக ஒரு கப் மாதிரி இருக்கும், நம்ம ஒரு ஸ்டாப் போட்டு அது ஊதுறது, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்துச்சு. பையன் ஒரு கணக்கே இல்லாமல் ஒரு தட்டு ஃபுல்லாக எடுத்து போட ஆரம்பிச்சுட்டான். அந்த அளவுக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. ஈவன் நாங்களுமே வந்து ஒரு ஸ்வீட் எடுக்கும்போது நம்ம சின்ன வயசில் பண்ண மெமரிஸ், அந்த டைம்லலாம் 5 பைசா 10 பைசா அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஒரு பேக்கெட் 15 ருபீஸ் டிஃபர் ஆகுது. சில இதெல்லாம் 10 ருபீஸ், 15, 20 ருபீஸ் அந்த மாதிரி இருந்தது. ஆப்வியஸ்லி இப்போ வந்து காஸ்ட்டுமே வந்து நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகலைன்னா தான் ஏதோ ஒரு சந்தேகப்படணும். இது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். பட் நம்ம டைமில் அது ரொம்ப 5 பைசாவுக்கு வந்து அந்த குட்டி குட்டி பால்கோவா வேறு இருந்தது. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எடுக்கும்போது திருச்சி என் பையன்கிட்ட திருச்சி இது பார்த்தியா, இந்த சாக்லேட் நாங்கள் சாப்பிட்ருக்கோம், நாங்கள் 5 காசு அந்த டைமில், இந்த டைமில் இந்த மாதிரி இந்த ஊறுகாலும் சீரியஸாங்க அந்த மாதிரி எல்லாமே அங்கே இருந்துச்சு. ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. அந்த பெப்பர்மிண்ட்டாக இருக்கட்டும், அதாவது அது வாங்கினதை விட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் பையன் ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணிவிட்டு, அம்மா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது நார்மலே நம்ம இந்த ஜென்ரேஷன் இருக்க பசங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சாக்லேட்ஸ், பார் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்டு பழகியிருப்பாங்க. குட்டி குட்டி மிட்டாய் எல்லாமே நம்மளுமே வந்து சின்ன வயசில் அவ்வளோ மிட்டாய் சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போ வந்து குழந்தைங்க மிட்டாய் கேட்டால் ரோட்டு கடையிலேருந்து வாங்கி தர மாட்டோம், பெட்டி கடையிலேருந்து வாங்கி தர மாட்டோம், இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் நம்மக்குள்ளேயே நம்மளே கொண்டு வந்துட்டோம். பட் ஆனால் அன்றைக்கி அந்த 90s கிட்ஸோட ஷாப்பை பார்த்தோன்னே எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனும் போயிடுச்சு. கலரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணுறதெல்லாம் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக பார்க்குறோம். அப்போல்லாம் இந்த கலர் பற்றியும் பார்க்க மாட்டோம். இந்த ஜெல்லி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே உறிஞ்சு வாய் வச்சு சின்னதாக கடிச்சு அதை உறிஞ்சு குடிப்போம். இப்போ சாப்பிடும்போது நம்மளுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆனால் வந்து அதையும் மருந்து எடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த அளவுக்கான ஒரு ஹாப்பியான ஒரு ஷாப்பிங்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஷாப்பிங்க்கே நாங்கள் போகலை, நாங்கள் போனது ஏர்பன் ஸ்கொயருக்கு. பட் அவ்வளோ நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த ரெனால்ட்ஸ் பென்னு, அதை பார்த்த உடனே என் பையன்கிட்ட சொன்னேன், இந்த பென்னு வந்து அப்போ பென்னுனாலே இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் தான் பென்னு. அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த ஹீரோ பென்னு, அதுக்கப்புறம் வந்து அந்த இங்க் ஃபில்லர் பென்ஸ், அந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட் பென்ஸ் இருந்துச்சு. பட் இந்த ஒரு என்ன சொல்கிறது, லோ பட்ஜெட் பென், நம்ம வீட்டிலலாம் பென்னுன்னு கேட்டாலே, லோ பட்ஜெட்லாம் கிடையாது, பென்னுன்னு கேட்டாலே இந்த வாங்கி கொடுக்குறது வந்து இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ ரெனால்ட்ஸ் பென் தான். அதே மாதிரி இந்த தாயக்கட்டை நம்ம ஓகே, நம்ம இப்போ வந்து நாங்களே ஆன்லைனில் குழந்தைங்களுக்கு அதுவும் இந்த மெயினாக லாக்டவுன் எல்லாம் டைமில் வாங்கி கொடுத்துருக்கோம். பட் அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஆக மொத்தம் வந்து ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு ஷாப்பிங்காக இருந்தது. ஸோ நீங்கள் யாருமே இந்த கடையை பார்த்தீங்கன்னா போய் விசிட் பண்ணி நம்மளுடைய 90ஸோட மெமரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குட்டி குட்டி ஹாப்பினஸ். 5 காசு தான் நம்மக்கிட்ட இருக்கும். மெயினாக வந்து காயோ ஏதாவது வாங்க அனுப்புவோம்.
சில்லறை இருக்கோ இல்லையோ அந்த 5 காசு இல்லைன்னா வந்து 1 ரூபி இருந்துச்சுன்னா நம்ம அதில் வந்து இருக்கிற மிட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து அம்மா பேரண்ட்ஸ் கேட்டோம்னா இல்லைம்மா சேஞ்ச் கொடுக்கல மிட்டாய் கொடுத்தாங்க நான் மிட்டாய் சாப்பிட்டுட்டேன் அப்படின்ற ஸ்டோரி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி யார் யாருக்கு வந்து இந்த என்னென்ன மெமரிஸ் ஞாபகம் வந்துச்சு இந்த வீடியோ பார்த்த உடனே அப்படின்றது எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். கமெண்ட் பண்ணதோடு என்னுடைய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எனக்கு நான் போடுற எல்லா வீடியோஸுக்குமே நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் தரணும். தேங்க்யூ.